டித்வா புயல் தாக்கிய அந்த சில நாட்கள் இலங்கை நாடு முழுவதும் மூச்சை நிறுத்திக் கொண்டிருந்தது. வீடுகள், சாலைகள், பயிர்கள் மட்டுமல்ல, மக்களின் மனங்களும் அந்த புயலால் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டன. ஆனால் அந்த அழிவின் துன்பத்துக்குள் ஒரு உண்மை மட்டும் தெளிவாக தெரிந்தது. இந்த நாடு இப்படி தொடர முடியாது. ஒரு அமைப்பு மாற்றம், ஒரு புதிய அணுகுமுறை, ஒரு புத்திசாலித்தனமான நிர்வாகம் நமக்கு அவசியம். அதே சமயம் இந்த அனர்த்தத்தின் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஒரு வரலாற்று சந்தர்ப்பம் பெறுகிறது. தள்ளி போட்ட வாக்குறுதிகள், பழைய நடைமுறைகள், காலத்தை வென்றிருக்கும் தவறுகள், இவை அனைத்தையும் மாற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிட்டியிருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகளாக ஈர நிலங்கள் நிரப்பப்பட்டன, மலைச்சரிவுகள் வெட்டப்பட்டன, திட்டமில்லாத குடியிருப்புகள் நடந்தன, தேர்தல் அரசியலின் பெயரில் நிலம் மாற்றப்பட்டன. இவை சுற்றுச்சூழலுக்கு எதிரான தவறுகள் மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பையே ஆபத்துக்குள் தள்ளும் செயல்கள். டித்வா புயல் வந்து சென்ற பிறகு இந்த உண்மை பளிச்சென்று தெரிந்தது. இன்னும் இப்படி சென்றால் எதிர்கால புயல்களில் எதையும் காப்பாற்ற முடியாது. அதனால்தான் அரசு நில பயன்படுத்துதல் முதல் நகர வடிவமைப்பு வரை அனைத்தையும் புதிதாக சிந்திக்க தொடங்கியுள்ளது. இப்போது உருவாகி கொண்டிருக்கும் புதிய இலங்கை இது வெறும் கட்டிடங்களின் நாடல்ல, அறிவியல் அடிப்படையில் சிந்திக்கும் நாடு. நகரங்கள் இனி மழைக்கு பயப்படக்கூடாது. அதற்காக முழு வடிகால் அமைப்பும் மறு வடிவமைக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆற்றங்கரைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதிக நீரை உறிஞ்சும் பூங்காக்கள் நகரங்களின் பாதுகாப்பு பலகையாக மாற வேண்டும். பாதாள நீர்வழி தடங்கள், மலைச்சரிவுக்கு முகம் கொடுக்கும் வகையிலான வலிமையான பொறியியல் தீர்வுகள், அவசர நீர்த்தேக்க ஏரிகள், இவை இனி விருப்ப திட்டங்கள் அல்ல, தேசிய பாதுகாப்பு திட்டங்கள். மற்றொரு முக்கிய அங்கம் வானிலை துறை. ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் முன்னெச்சரிக்கை ஒலிகள் நேரத்திற்கு முன்பே ஒலிக்க வேண்டியது அவசியம். அதற்காக ரேடார் அமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும். செயற்கைக்கோள் தரவு உடனுக்குடன் பெறப்பட வேண்டும். மாகாண அல்லது மாவட்ட அளவிலான எச்சரிக்கை மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதேபோல் நீர்ப்பாசன துறையில் அணைகள், ஏரிகள், கால்வாய்கள் அனைத்தும் பாதுகாப்பு அடிப்படையில் மீள மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். கொழும்பிலோ கண்டியிலோ மொனராகலை போல தொலைவான பகுதியாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் பாதுகாப்பு கிடைக்க வேண்டியது இன்று அரசின் நோக்கமாக வேண்டும். டித்வா அழித்து விட்டது, ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையையும் வெளிக்கொணர்ந்தது. நாட்டை இனியும் பழைய முறையில் பலவீனங்களோடு தொடர முடியாது. இந்த பேரழிவின் இடிபாடுகளுக்குள் இருந்து ஒரு பாதுகாப்பான அறிவியல் சார்ந்த திட்டமிட்ட புதிய இலங்கை உருவாகிறது. இதுவே என்பிபி அரசுக்கு மக்கள் கொடுத்த mandate, the system change. இது ஒரு சாதாரண மாற்றமல்ல, இது ஒரு மறுபிறப்பு.